இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, நாம் தொடர்ந்து ராசி பயிற்சி 2025ல் கோச்சார ராசிகளை வைத்து சொல்லிக் கொண்டிருந்தோம். அதேமாதிரி பர்த்டே எண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உங்களுடைய பர்த் டேட் அதை வைத்து 2025 எப்படி இருக்கும் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கணும். 2025 கேதோட ஆதிக்கம் 7ஆம் எண்ணுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பண்டிட் சேதனான பார்த்தீங்கன்னா 7ஆம் எண்ணுக்கு மிகப்பெரிய கூட்டு எண்ணாக இருக்கக்கூடியது, மிகப்பெரிய யோக எண்ணாக இருக்கக்கூடியது 2க்கு மிகப்பெரிய யோக எண்ணாக இருக்கக்கூடியது 7. 7ம் 2ம் சந்திரனும் கேதும் மிகப்பெரிய நட்பு வட்டத்தில் 2ஆம் எண்ணும் 7ஆம் எண்ணும் அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேகம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, மற்றபடி 29ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களாம் சந்திரனோட ஆதிக்கத்தில் வருவார்கள். அதாவது பாரதியார் பிறந்தது தெரியும் உங்களுக்கு 11, காந்தி பிறந்தது 2, ஓஷோ பிறந்தது 2, மைக்கேல் ஜாக்சன் பிறந்தது 29. இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாருமே எல்லா கிரகங்களும் பற்றி பேசுவார்கள், சந்திரனை பற்றி பேசுவாங்க. ஆனால் சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான் கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும், விழி கொஞ்சம் பெருசாக இருக்கும், விழி அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், காந்த கண்ணுடையவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்பார்கள். எல்லோருமே ஃப்ளெக்சிபிலிட்டியாக காலையில் கோவப்பட்டாலும் சாயந்தரம் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு அந்த நிலையான மைண்ட் இல்லாமல் டூயாலிட்டி மைண்டில் இருக்கக்கூடியவர்கள், உலகத்தின் மிகப்பெரிய சிந்தனைகள், இறை அருளை பெறக்கூடியவர்கள். இது போன்று எடுத்த முடிவுகளை ஹிட்லர் கூட 20 அந்த மாதிரி ரொம்ப பெரிய உலக சாதனை புரிந்தவர்களாம் 2ஆம் எண்ணில் பிறந்திருப்பார்கள். அந்த மாதிரி எண்கள் பிறந்தவர்கள் அந்தந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இந்த 2, 11, 29, 20ஆம் தேதிகள் பிறந்த எல்லா நண்பர்களுக்கும் இது ஒரு யோகமான ஆண்டு. நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும், வெற்றி மேல் வெற்றி குவிக்கும். இந்த 10 எண்கள் நியூமராலஜியில் 1 to 10 எண்கள்லேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும், மிகப்பெரிய யோக பலன்களையும், மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டத்தையும், திடீர் வெற்றியும், எதிர்பாராத மிகப்பெரிய வாழ்க்கையில் வசந்தத்தையும் பெறக்கூடிய ஒரு நண்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் எண்ணா நண்பர்களே. 2ஆம் தேதியில் பிறந்தவர்களாலும் கூட்டின் 2இல் பிறந்தவர்களாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி 2, 11, 20, 29 பிறந்த அனைத்து நண்பர்களும் இப்போலேருந்தே சந்திர வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், ஜோதிலிங்க வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சோமநாத், குஜராத்தில் இருக்க சோமநாத்தை ஒரு வாட்டி வழிபட்டு வாருங்கள். 2025 கேதோட ஆதிக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும், உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும், செல்வம், செல்வாக்கு, திருமண வாழ்க்கை, ப்ரொமோஷன், வெளிநாட்டு யோகங்கள், மற்றபடி திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி அதிர்ஷ்டம் போன்ற அற்புதமான அதிர்ஷ்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்து வெற்றி மேல் வெற்றி குவிக்கும் ஒரு ஆண்டாக இருக்கிற எண்கள்லேயே 2ஆம் எண் ஆதிக்கத்தில் உள்ள நண்பர்கள் தான் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறுவார்கள். அரசியலாகட்டும், விளையாட்டுத்துறையாகட்டும், ஐபிஎல் மேட்ச்சில் கூட 2ஆம் எண் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் தான் இந்த வாட்டி கப்பை ஜெயிப்பாங்க. அதே கொண்டு வரக்கூடிய தேர்தல்கள், வரக்கூடிய சூழ்நிலை எல்லாமே 2025ல் வெற்றி மேல் வெற்றி குவிப்பவர்கள் எல்லாருக்கும் ஆதிக்கத்தில் செஸ்லையாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் கவனித்து பாருங்கள். 2ஆம் எண் பர்த் டேட் வரவங்க நான் சொன்ன தேதியில் உள்ளவங்கன்னா 2025ல் மிகப்பெரிய யோகத்தையும், மிகப்பெரிய வெற்றியும், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும், பேசு பொருளாகவும், அதிர்ஷ்டமிக்க பொருளாகவும், ஆட்சியாளர்களாகவும், ஆட்சியை செலுத்தக்கூடியவர்களாகவும் அமைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி வகையை மாபெரும் சபையில் நடந்தால் ஒரு மாற்று குறையாத மன்னவன் பொன்னவன் என்று போற்றக்கூடிய வகையில் அமையக்கூடிய வாழ்க்கை யாருக்கு அமையும் என்றால் இந்த 2ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான். ஆகவே இந்த 2025 வளமாகவும் நலமாக வைத்துக்கொண்டு வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்வுடன் வாழிய நலம், வாழிய வல்லாண்டு.